ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் 95% நினைத்து வருந்தக்கூடிய தருணங்கள், சூழல்கள் எதுன்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா 95% நீங்களே நினச்சி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இதில் பொருத்தி பாருங்கள், அது ஒத்து வருதா இல்லையான்னு. எந்த சூழலை நம்ம ரொம்ப வெட்கி தலைகுனிவோம், இந்த விஷயம் நடந்திருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளால் சூழப்பட்டு நம்ம வெளிவிட்ட வார்த்தைகள், ஓகேங்களா? அது பெரும்பாலும் கோபத்தின் உச்சக்கட்டத்தால் வெளியிட்ட வார்த்தைகளை நினச்சி தான் நம்ம எப்போவுமே வெட்கி தலைகுனிவோம். இந்த விஷயம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே வெறுத்து, நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம், சஞ்சலப்படுவோம், இல்லைங்களா? கோபத்தின் பொழுது வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மனித டிசைனே அப்படின்னா உணர்ச்சிகளால் சூழற்பட்டு ஒரு இம்மீடியட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு, எதிர்மறை வினையாற்றுவதற்கு நம்ம படைப்பு ஃபைன் டியூன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி தான் வினையாற்றுவோம் மனிதர்களுடைய அமைப்பு. நம்ம அறிவின் மூலமாக கூட வினையாற்றலாம். கண்டிப்பாக அறிவுக்கு தெரியும், உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தால் வெளியிடும் வார்த்தைகள் எந்த விதத்தில் நமக்கு உதவாது. நம்ம வாழ்க்கையை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும், நம்மளை நாமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும், நம்ம அடுத்தவர்களால் வெறுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறது அது முக்கியம் இல்லை. அதையும் தாண்டி நமக்கு நாமே ஒரு வெறுப்பாக மாறக்கூடிய ஒரு சூழலை இந்த கோபம் உண்டாக்கிடும். அது நம்ம அறிவுக்கு தெரியும், ஆனால் அறிவு வேலை செய்யாது உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறப்போ. ஆனால் நம்ம அறிவு எப்போ நம்ம அறிவின் மூலமாக சிந்தித்து நம்ம வினையாற்றுவதற்கு நம்மளை நாமே ஃபைன் டியூன் பண்ணுறோமோ, நம்ம மெக்கானிசத்தை, படைப்பின் ரகசியம் என்னென்னா, கண்டிப்பாக இறைவன் நம்மளை அப்படி தான் படைச்சிருக்கான். நம்மளுடைய சோதனையும் அதில் தான் இருக்குது. நம்ம வெற்றி பெறுகிறோமா, வாழ்க்கையில் தோல்வி அடைகிறோமான்னு சொல்லிட்டு எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா, நம்ம அறிவின் மூலம் வினையாற்றுகிறோமா, எதிர்வினையாற்றுகிறோமா, அல்லது உணர்ச்சிகளின் மூலம் எதிர்வினையாற்றுகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. யார் அறிவின் மூலம் எதிர்வினையாற்றுகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டும்தாங்க. அவங்க ரொம்ப பண்பட்டவர்களாக ஆகிடுறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் வர்றதான் இல்லை. ரொம்ப பக்குவப்பட்டு அனுபவத்தின் மூலமாக மட்டுமே நம்ம அறிவு வேலை செஞ்சு அதன் மூலம் நம்ம எதிர்வினையாற்ற ஆரம்பிக்கிறோம். நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம வெளியிட்ட வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப செஞ்சலப்பட வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா, பல சந்தர்ப்பங்களில், பல சூழலில், பல மனிதர்களிடம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்ட்ட நம்ம ஆற்றுகின்ற கோபத்தின் மூலம் வெளியிடுகின்ற அந்த சுடு சொற்கள், தீவிரமான மனதை காயப்படுத்துகின்ற, மனதை குத்தி கிழிக்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் நம்மளை எந்த அளவுக்கு திருப்பி சொல்லிட்டு ஒரு மணி நேரத்தில், இல்லை ஒரு நாளில், அல்லது ஒரு மாதத்தில், ஒரு வாரத்தில், இல்லை ஒரு மாதத்தில் நம்ம வெட்கி தலைகுனிடும். இதை நம்ம சொல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இதை நம்ம சொல்லிட்டதுனால எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு நமக்கு. அப்போ அது சொல்லாமலே இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் சொல்லாமல் இருக்க முடியறதே இல்லைங்க. எப்போ நம்ம அறிவின் மூலம் நம்மளை நாமே ட்ரெயின் பண்ணுறோமோ, கண்டிப்பாக இந்த உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றுகின்ற தன்மையிலேருந்து நம்ம மீண்டுடுறோம். அதற்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். நானே பல தடவைகளில் நினைப்பேன், ஆக்சுவலாக கோவப்பட்டு டக்குன்னு வார்த்தையில் விட்டுறானே, இதை நம்ம இன்னும் நல்லா கையாண்டுருக்கலாமோ, கோபத்தில் வார்த்தைகளை டக்குன்னு விடாமல் இருந்திருக்கலாமோ, கட்டுப்படுத்திருக்கலாமோ, பல தடவை சிந்திச்சிருக்கேன். அப்படி சிந்திச்சதுனால பல ஃபைன் டியூனும் பண்ணியிருக்கேன். நிறைய சந்தர்ப்பங்கள் கோபத்தில் வார்த்தைகளை உடனே விடுறதும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வருகின்ற பொழுது வெளிவருகின்ற அந்த செயல்பாடுகள், சிந்தனைகள், வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு போயிடுது. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் தட்டி தலைகுப்புற விழச் செய்து நம்ம மூஞ்சிய முகரையும் உடைய செஞ்சிருதுங்க. அது யதார்த்தமான நிதர்சனமான உண்மை இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோனுடைய நோக்கம் நம்மளை நாமே ட்ரெயின் பண்ணுறது, அறிவின் மூலம் நம்மளோட எதிர்வினை ஆற்றுவதற்கு நம்மளை நாமே ட்ரெயின் பண்ணுறது, ஃபைன் டியூன் பண்ணுறது. உணர்ச்சிகளின் மூலம் ஆட்படாமல் அறிவின் மூலமாக நமது செயல்களை, நமது சிந்தனைகளை, முக்கியமாக நமது வார்த்தைகளை வெளியிடுவதற்கு நம்மை நாமே பயிற்சி செய்வது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எனது தாட்ஸ் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். Thank you guys for watching. Have a fantastic evening ahead.